பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட கிராண்ட் ஃபினாலே இன்னும் 2 வாரம் தாங்க இருக்கு. இறுதி கட்டத்த நெருங்கிடுச்சு. ஸோ இன்னைக்கு டிக்கெட் டு ஃபினாலே முடிய போகுது. ஸோ டிக்கெட் டு ஃபினாலேவை வின் பண்ணுனது ரியான் அவர்கள் அப்படின்னு ஆல்ரெடி தெரிஞ்சிடுச்சு. இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ்ல மொத்தம் 8 பேரு நாமினேஷன்ல இருக்காங்க இல்லையா? இதுல ரியான் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணதுனால அவரு வந்து பாத்தீங்கன்னா என்னதான் லாஸ்ட்ல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவர் லாஸ்ட்ல இல்ல அன்அஃபிஷியல் வோட்டிங்ல 2வது இடத்துல இருக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு எந்த விதமான பயப்படவும் தேவையில்ல. ஏன்னா, அவர் தான் டிக்கெட் டு ஃபினாலேவே வின் பண்ணிட்டாரு இல்லையா? இப்ப மீதி இருக்கிற 9 பேர்ல இருந்து தான் இந்த வாரம் ஒரு எவிக்ஷனா இல்ல டபுள் எவிக்ஷனான்னு தெரியல. மேபி டபுள் எவிக்ஷனா இருக்கிறதுக்கு தான் அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. யாரு எவிக்ஷன் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவுல பார்க்கலாம். ஸோ அன்அஃபிஷியல் வோட்டிங்க வச்சு தான் எவிக்ஷன் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நடக்கவே நடக்காதுங்க. அதுலயும் கடைசி 3 வாரங்கள்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியா எவிக்ஷன்லாம் நடக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க கூட எலிமினேட் ஆவாங்க அன்அஃபிஷியல் வோட்டிங்ல. ஸோ அப்படிதான் போய்க்கிட்டு இருக்கு. இப்ப பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம தீபக் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் இடத்துல இருக்கிறாங்க. ஆனா ஆரம்பிச்ச உடனே வந்து ஜாக்லின் முதல் இடத்துல இருந்தாங்க. ஆனா இப்ப ஜாக்லின் படிப்படியா கீழ போயிட்டாங்க. இத வச்சு பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லினுக்கு பெருசா பிஆர் இல்ல வெளியில அப்படிங்கிறது நல்ல தெளிவா தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கடகடன்னு மேல வந்ததே இல்ல. ஆனா ஒரு சிலரோட ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல வந்து டாப்ல வந்து நிக்கும். ஸோ அந்த இத வச்சு பார்க்கும்பொழுது அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா பிஆர் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அன்அஃபிஷியல் வோட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்ல தானே ஓட்டு போடுறோம். டக்குன்னு ஐபிய சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டு போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எத்தன ஓட்டு வேணுமானாலும் ஒரு நாளைக்கு போட்டுக்கிட்டே இருக்கலாம். நானே 3 ஓட்டு போடுற மாதிரிலாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் அன்அஃபிஷியல் வோட்டிங்கே போய்க்கிட்டு இருக்கு. ஆனா அஃபிஷியல் வோட்டிங்ல அப்படி ஓட்டு போட முடியாது. ஏன்னா ஃபோன் கால் பண்ணாலும் நம்பர்ல இருந்து தான் போகும். ஸோ ஒரு ஓட்டு போட்டோம், மறுபடியும் ஃபோன் பண்ணா ரிங் போகுது அப்படின்னா, 2வது ஓட்டு கவுண்ட் எடுத்துக்கும்னா கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஹாட்ஸ்டார் ஆப்ல போயிட்டு ஒரு ஓட்டு தான் ஒரு ஆளால போட முடியும். அப்படி நெறைய ஓட்டு போடணும் அப்படின்னா, நெறைய ஹாட்ஸ்டார் ஆப்ப வச்சு நெறைய லாகின உருவாக்கி இருக்கணும். அதே மாதிரியே ஃபோன் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு ஓட்டு போட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல்ல ஓட்டு போட முடியும். அந்த அளவுக்கு வந்து பிஆர் வேலை செய்யணும் அப்படின்னா, அதுக்கு அவங்க 50,00,000த்தையும் செலவு பண்ணியே ஆகணும். அந்த அளவுக்கு செஞ்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி பெற முடியும். ஸோ இப்ப அன்அஃபிஷியல் வோட்டிங்ல இப்ப நிலவரப்படி வந்து பார்த்தீங்கன்னா, தீபக் அவர்கள் முதல் இடத்துல இருக்கிறாரு. அப்ப தீபக்குக்கு பிஆர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்லங்க. ஏன்னா தீபக் முதல் இடத்துல வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரனோட ஓட்டு எல்லாமே தீபக்குக்கு போயிருக்கு அப்படிங்கிறது நல்ல தெளிவாவே தெரியுது. இந்த வாரத்துல 2வது இடத்துல ரியான் இருக்கிறாப்ல. ஸோ ரியான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நாள்லயே வந்து டாப்புக்கு வந்துட்டாப்ல. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 80% வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் பிஆர் வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்ல தெளிவா தெரியுது. ஸோ ஃபேமிலி வீக் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பல அதிரடியான மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ டிக்கெட் டு ஃபினாலேவுல ரியான் நல்லா விளையாண்டதுனால ஓட்டு நெறையா வந்திருக்கு அப்படின்னு எல்லாருமே நினைக்கலாம். ஆனா கண்டிப்பா அப்படி இல்லைங்க. ஸோ ரியானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிஆர் செட் பண்ணிட்டாங்க வெளியில அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. 2வது இடத்துல ஏன் இன்னைக்கு போற போக்க பார்த்தா, இன்னைக்கு, நாளைக்கு ஆரம்பத்துல கூட பாருங்க ரியான் முதல் இடத்துல போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா 3வது இடத்துல ராணவ் நேத்து வரைக்கும் 2வது இடத்துல இருந்தாப்ல. இப்ப 3வது இடத்துக்கு வந்திருக்கிறாப்ல. ராவணவோட வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 85,973 ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்கிறாங்க. 2வது இடத்துல ரியான் வந்து 90,508 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. தீபக் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் இடத்துல 96,229 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. 4வது இடத்துல விஜே விஷால். விஜே விஷால் வந்து பார்த்தீங்கன்னா, 78,783 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. விஜே விஷால் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பிஆர் இல்ல அப்படிங்கிறது நல்ல தெளிவாவே தெரியுது. ஏன்னா, அவரோட ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அதிகமா இன்கிரீஸ் ஆனதும் இல்ல, அதே மாதிரி டிக்ரீஸ் ஆனதும் இல்ல. அப்படியே கான்ஸ்டன்ட்டா தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நேச்சுரல் ஆடியன்ஸ் தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 5வது இடத்துல ஜாக்லின். ஆரம்பத்துல முதல் இடத்துல இருந்தாங்க. இப்ப கடைசி இடத்துக்கு இல்ல, 5வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரலான ஆடியன்ஸ் தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் வந்து இவங்களோட பிஆர் இவரு ஒரு வேளை பிஆர் வச்சிருந்தாங்க அப்படின்னா, இவங்களாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஓட்ட போட்டு மேல கொண்டு வர முடியும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பிஆர் இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒன் பை ஒன்னா கீழ போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அருண் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லினுக்கு கீழ இருக்கிறாங்க. ஸோ அருண் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல பிஆர் வேலை செஞ்சிருக்கிறாங்களாட்டுக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. எப்படியும் டைட்டில் வின் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டாங்களாட்டுக்கு. அதனால அருணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா,
இப்பொழுதைக்கு நேச்சுரல் ஆடியன்ஸ் தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா பவித்ரா. பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா, 7வது இடத்துல இருக்கிறாங்க. 74,559 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. போன முறை 2வது இடத்துல இருந்த மஞ்சரி இப்ப கடைசி இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா போன முறை முத்துக்குமரனோட ஓட்டு அப்படியே வந்ததுனால தப்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த முறை வசமா மாட்டிக்கிட்டாங்க. சோ இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ்ல மஞ்சரி எலிமினேட் ஆவறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம்.